வணக்கம் நண்பர்களே. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வு அது வேதனைக்குரியதாக இருந்தாலும் துன்பத்துக்குரியதாக இருந்தாலும் இலங்கை தமிழர் விடயத்திலே அவர் கையாண்ட விதம் பட்டுப்பாதகமானது தமிழர்களுக்கு. சரிதானே? அவர் என்ன செய்தார் என்றால், விடுதலை புலிகளின் தலைவரை அழைத்து வடக்கு கிழக்கு இணைத்து தீர்வு திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்திடுகிறோம், உங்களுக்கு இந்த வடக்கு கிழக்கு இணைத்தபடி தமிழர் தாயகமாக வருகிறது, நீங்கள் ஆயுதத்தை தாருங்கள் என்று அடாவடியாகத்தான் அது பறிக்கப்பட்டது. சரி, அவர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர் அதிலே அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கணும் என்று அந்த இராணுவ தளபதி சொல்கிறார். கைலாக அவர் சொல்கிறார், போராட்டம் என்று வந்த வீரனுக்கு வாழ்க்கையும் உண்டு, இறப்பும் கொள்கையும் தான் அவன் விரும்பினதை இதோடு சொல்கிறார். எனவே குடும்பம் என்பதையெல்லாம் ஒரு இரண்டாம் பட்சம் என்று சொல்லிட்டு அவர் அதை வருகிறார். விடுதலை புலிகளிடம் ஆயுதத்தை வாங்கிவிட்டு, விடுதலை புலிகளின் தலைவரை டெல்லிக்கு அழைத்து கதைத்து விடுதலை புலிகளிடம் ஆயுதத்தை வாங்கிவிட்டு வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலை வைக்கின்ற போது அவர் அதில் அறமனதோடு தான் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், தருகின்ற போது 13வது திருத்தம் துவக்கால அடி வாங்கி இந்தியாவுக்கு போய் அவர் இறங்குகிறார் ராஜீவ்காந்தி. இங்கே 13 ஏயோ பியோ என்னவோ ஒரு சரத்து சேர்க்கப்பட்டு 7 அதிகாரங்கள் பிடுங்கப்படுகிறது. தந்த அதிகாரத்தில் 7 ஆளுநருக்கு கீழ் போகிறது. ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். இராணுவ அல்லது ஆயுதப்படைகளின் ஓய்வு பெற்றவர் தான் அதற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று எழுதாத விதி வைக்கிறார் ஜே.ஆர். ஜெயவர்தனா. ஏனென்றால் பிரேமதாசாவுக்கும் லலித்துக்கும் இந்திய புலிகளை அழிப்பதற்கு இந்திய இராணுவம் பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால்தான் ராஜீவ்காந்திக்கு அடி விழுந்தது பிரியாவுடைய அணிவகுப்பில். உங்களுக்கு தெரியும், தலையில் அடிச்சிருந்தா அன்றைக்கே செத்துருப்பான், பிரச்சனை முடிஞ்சு. அவர் போய் அங்கே இந்தியாவில் போய் அவர் இறங்கவில்லை, அவருக்கு அடித்தவரை இங்கே விடுதலை செய்து விட்டார்கள் இலங்கை. எனவே ஜே.ஆர். பயத்தில் பிரேமதாசா அவர்களுக்காக அந்த சரத்தை கொண்டு வந்து 7 அதிகாரத்தை பிடுங்கினார். காணி, நீர், போக்குவரத்து, பாதுகாப்பு, இதை தாண்டி நியமனங்கள், அதோட புகையிரதம் எங்களுக்கு இல்லை, வெளி விவகாரம், நிதி தரப்படுகிறது, ஆனால் நீங்கள் நேரடியாக வேறு எந்த இதிலையும் கையாள முடியாது. இவை பறிக்கப்பட்டதால் தான் இந்த எடுக்கப்பட்ட அதிகாரங்களில் மீண்டும் தாருங்கள் என்று சொல்லித்தான் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். உங்களுக்கு தெரியும். அத்தோடு நிற்கவில்லை. பிறகு கிழக்கு மாகாண தளபதிகள் குமரப்பா குலேந்திரனை கைது பண்ணி, உங்களுக்கு தெரியும், பலாலியில் வைத்து அவர்கள் இறந்தார்கள். திலீபனுடைய இறப்பு, 7 அதிகாரங்கள் பறிக்கப்பட்டன. திலீபன் மரணம், குமரப்பா குலேந்திரன் மரணம். இதன் பிறகு தான் துவங்கப்பட்டது 2ஆம் கட்ட ஈழப்போர். இதில் அதையும் மன்னிக்கலாம். உடனே தேர்தலை வைத்து விடுதலை புலிகளால் ஒழிக்கப்பட்ட இபிஆர்எல் மாகாண சபையை கைப்பற்றி முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவருக்கு பாதுகாப்புக்காக இந்திய இராணுவம் செயல்படுகிறது. யாரிடம் ஆயுதம் வாங்கி இந்த ஒப்பந்தத்தை சைன் வைத்து சமாதானம் என்று சொன்னார்களோ அவர்கள் பயங்கரவாதிகள் என்று அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது இந்திய இராணுவம். அது மாத்திரமல்ல, அவர்கள் இலங்கையில் இருந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகளின் தலைமைத்துவம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. அதன் பிரதி தலைவர் தான் இப்போது தலைவராக இருக்கிறார் என்று கண்டவாட்டில் அன்பு வழி வெற்றி மாலை என்று இலங்கைக்கான அமைதிப்படைக்கு ஒளிபரப்புன்னு சொல்லி வானொலிகளில் சொல்லப்பட்டு மக்களால் நம்பக்கூடிய வகையிலே விடுதலை புலிகளை வன்னி காட்டுக்கு கொண்டு ஒதுக்கி விட்டார்கள். பிறகு அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய மதியுகத்திலே இலங்கையோடு கதைத்து, பிரேமதாசாவோடு கதைத்து அரசியல் கட்சியாக மாறி பிறகு அவர்களிடம் ஆயுதத்தை வாங்கி இந்திய இராணுவத்தை அடிக்க ராஜீவ்காந்தி அந்த தேர்தலிலே தோக்குறார். விஸ்வநாத் பிரகாஷ் சிங் வருகிறார். விபி சிங் அவர் ஏன் நாங்கள் வீணாக இன்னொரு நாட்டிலே போய் நாங்கள் இறக்க வேணும் இன்னொருவருக்காக என்று அவர் எடுத்து விடுகிறார். மீண்டும் அடுத்த தேர்தலிலே இவர் வந்தால் திருப்பி வரும் இந்திய இராணுவம் இலங்கைக்கு. ராஜீவ்காந்தி சொன்னார், நான் மீண்டும் பதவிக்கு வருவேன், மீண்டும் இந்திய இராணுவம் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். அவர் அது மாத்திரமல்ல, மாலதீவு அப்துல் கைமூன் இந்தியாவை மதிக்கவில்லை. எனவே பிளட்டை அனுப்பி மாலதீவை பிடித்து மாலதீவுக்கும் இந்திய அமைதிப்படை அனுப்பினார். ஸ்வீடனில் ஸ்வீடிஷ் பீரங்கி, உங்களுக்கு தெரியும், கோபோஸ் பீரங்கி வாங்கி பாகிஸ்தான் அடித்து பாகிஸ்தான் பெனாசிர் பூட்டோ சரண்டர். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அது எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியா வல்லரசு, தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா வல்லரசு, அதுக்கு இந்த 6 நாடுகளும் அவையோடு இணையோடு இருக்கணும் என்று சார்க் மகாநாட்டை கூட்டி இறுக்கமாக வைத்திருந்தார் அயல் நாட்டுறவை தன்னுடைய கொண்டோலுக்குள்ள.
இவை எல்லாம் நேரு, இந்திரா காந்தியை பஞ்சாப் முடித்தது, ராஜீவ் காந்தியை இலங்கை தமிழ் முடித்தது என்று தான் இருக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருவரை அழைத்து ஆயுதத்தை வாங்கிவிட்டு உனக்கு அதிகாரமும் என்ன தனி அழகுந்தர் உருவம் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து அது பறிக்கப்பட்டு அவர் பயங்கரவாதியை சித்தரிக்கப்பட்டு அவரால் ஒடுக்கப்பட்டவர்களிடம் ஆயுதம் கொடுக்கப்பட்டு இவர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டு மூட்டுத்தனமாக செய்தார்கள். இந்த விளைவு தான் அவர் மீது கை வைக்க வேண்டி வந்தது. நேரடியாக அந்த ஊடகவியலாளர் மாநாட்டை பார்த்துக்கிட்டா தெரியும், நேரடியாக அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதில் மேதகு ஒரு பதில் சொல்கிறார். இப்படி துன்பவியல் நிகழ்வு சிலைக்கு இல்லை, அவர்கள் இந்த நேரத்திலும் உங்களை சர்வதேச போலீஸ் மூலம் கைது பண்ணுவார்கள் என்று நடக்கிற விஷயத்தை கதைக்க சொல்லுங்க என்று மேதகு பதிலளிக்கிறார். அதில் தமிழில் நீங்கள் பார்த்தால் விளங்கும். அந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கைது பண்ணுவார்கள், இந்தியாவின் இன்டர்போல் இது மூலமாக உங்களை கைது செய்வார்கள் என்ற சொல்லிகள் சில நடக்கிற விடயத்தை கதைக்க சொல்லுங்க கொண்டு தமிழிலே மேதகு சொல்கிறார். அந்த பேட்டியிலே நீங்கள் பார்க்கலாம். சும்மா பழனி பாபா வந்து எம்ஜிஆர் என்ற கையாள், கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ், சரிதானே. பிறகு எம்ஜிஆர் போன பிறகு திமுகவோடு இருந்தார். பிறகு இந்த கோவை குண்டுவெடிப்பில் தடா சட்டம் வந்ததோடு அவர் மீதும் பாய்ந்தது. எப்போது 90ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமிய சோழர்கள் வெளியேற்றப்பட்ட பின் அவர் விடுதலை புலிகள் சம்பந்தமாக வருகின்ற எல்லாத்தையும் கொச்சையாகவும் குதர்க்கமாகவும் கதைப்பார். இப்போது இந்த சுவிஸிலிருந்து நீங்கள் போடுகிறீர்கள் அல்லவா, விடுதலை புலிகள் செய்யவில்லை, ராஜீவ்காந்தி இடுப்பில் குண்டு வச்சிருந்து அதுதான் வெடித்ததுக்கு அதிர்ச்சியில் வெடித்ததுன்னு சொல்கிறார் அல்லவா. அது ஒரு கொச்சை நையாண்டி பேச்சு, அது ஒரு கொள்கை பேச்சு அல்ல. பின்னால் சிரிப்பார்கள், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒருவர் பேசுவது நையாண்டியா சிலேடியா அல்லது குதர்க்கமா பகுடியா என்று தெரியாமல் அதுதான் உண்மை என்று சொல்லி ஒரு காலம் ஊடகத்தில் பகிராதீர்கள். அவர் சொல்லியிருக்க பின்னால் ஒரு நையாண்டி சிரிப்பு வரும், உங்களுக்கு தெரியும். அது வேடிக்கையாக பேசுவது நையாண்டித்தனமாக. இப்போ டொனால்டு ட்ரம்மை சொல்ல இல்லையா, அப்படித்தான். நன்றி.